பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களின் சொத்து விபரம் பிரதமர் அலுவலகத்துக்கான இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் தனக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பு சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அனைத்து அமைச்சர்களும் தங்களது மற்றும் தங்கள் வாழ்க்கை துணையின் பெயரில் உள்ள சொத்து பட்டியலை வெளியிட வேண்டும் என்று கடந்த ஜூன் மாதத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் உத்தரவிட்டிருந்தார். அதை ஏற்று அமைச்சர்கள் அனுப்பிய சொத்து விபரங்கள் தொகுக்கப்பட்டு பிரதமர் அலுவலக இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு சண்டிகரில் 90 லட்சம் ரூபாயில் ஒரு வீடு, டில்லி வசந்த் கஞ்சில் ஒரு வீடு, வைப்புத் தொகையாக 2 கோடியே 70 லட்சம் ரூபாய், 1996 மாடல் மாருதி 800 ரக கார், 150 கிராம் தங்கம் என மொத்தம் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜிக்கு 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களும், உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு 23.8 கோடி ரூபாய் சொத்துக்களும் இருப்பதாகவும் இணையதளம் கூறுகிறது. அமைச்சர்களிலேயே அதிகபட்சமாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கமல்நாத்துக்கு 263 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளது. விவசாயத்துறை அமைச்சர் சரத் பவாருக்கு 12 கோடி ரூபாய் சொத்துக்களும், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கபில் சிபலுக்கு 22 கோடி ரூபாய் சொத்துக்களும், வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணாவிற்கு 45 லட்சம் சொத்துக்களும் உள்ளன. ராணுவத்துறை அமைச்சர் ஏ.கே. அந்தோணிதான் மிகவும் எளிமையான அமைச்சர். அவர் வெளியிட்டுள்ள சொத்துக்களின் மதிப்பு வெறும் 1.8 லட்சம் ரூபாய் மட்டுமே. ஜவுளித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய தயாநிதி மாறனுக்கு 2.94 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாகவும், அவரது மனைவிக்கு தனியாக சொத்துக்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த திமுக அமைச்சர் அழகிரிக்கு 11 கோடியே 63 லட்சம் ரூபாய் சொத்தும், அவரது மனைவி காந்தி அழகிரி பெயரில் 17 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் சொத்து விபரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று பிரதமர் கூறியிருந்த போதும் இன்னமும் பல அமைச்சர்கள் தங்களது சொத்து விபரங்களை தெரிவிக்காமல் உள்ளனர்.